தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் நாம ஏற்கனவே பேசியதை விட இப்போ கள நிலவரம் தலைகீழா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த தொகுதியில யார் முன்னணியில இருக்காங்க, யார் வெற்றி பெற போறாங்க? சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் பிரச்சாரம் துவங்கியதுல இருந்து எந்த பகுதிக்கு செல்கிறார்களோ அதுவும் காலங்காலமாக இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய சென்னை மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்லும் போது கடுமையான எதிர்ப்புகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளிலுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக தன்னுடைய பார்வையில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக தென் சென்னையில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் தனி டீமே இறங்கி செயல்பட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தொகுதியை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற முனைப்பு. இந்த தென் சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில 2 அணிகள், அண்ணாமலை தலைமையிலான ஒரு டீம், தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையிலான ஒரு டீம் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி 2 அணிகளாக பிளவுபட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு தான். பாரதிய ஜனதா கட்சி இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவில் தங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய வாக்காளராக கருதக்கூடியது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வெற்றி கிடைக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய தெலுங்கு மொழி பேசக்கூடிய வன்னியர்கள் சுமார் 2 லட்சம் வாக்குகள் இருக்கிறது. இந்த வாக்குகள் தங்களுக்கு ரியல் ஒன் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் நெல்லை சிவா இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத். சார், தென் சென்னையின் இறுதிக்கட்ட கள நிலவரம் எப்படி சார் இருக்கு? அங்கே மும்முனை போட்டின்னு சொல்லப்படுதா இல்லை இருமுனை போட்டின்னு சொல்லப்படுதா சார்? இப்போ தென் சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு தொகுதி அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். அதுவும் இந்த இறுதி கட்டத்தில் இந்த தொகுதி பிரச்சாரங்களில் அதிமுக சார்பாக களம் கண்டிருக்கக்கூடிய ஜெயவர்தனன் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. இந்த பக்கம் திமுகவுடைய தமிழச்சி தங்கபாண்டியன் பிரச்சாரத்தில் தீவிரமாக இருந்துட்டு இருக்காங்க. அடுத்த பக்கம் பிஜேபியுடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இன்னொரு பக்கம் பிரச்சாரம் இறுதி கட்டத்தில் போய்கிட்டு இருக்கு. இந்த தொகுதி படித்த மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படிங்கிறதுனால கேண்டிடேட் எல்லாருமே படித்த கேண்டிடேட் தான். இதே போல் நாம் தமிழரில் தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறவங்க பேராசிரியர் தமிழ்ச்செல்வி களத்தில் இருக்காங்க. இப்படி 4 பேருமே படித்த வேட்பாளர்கள் அப்படிங்கிற நிலையில் 4 முனை போட்டி அப்படின்னாலும் இந்த களத்தில் இறுதிக்கட்ட நிலவரங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே இருமுனை போட்டி அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கலாம். சரி, இந்த இருமுனை போட்டி அப்படிங்கிறத பார்ப்பதற்கு முந்தைய நிலையில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இங்கே களத்தில் இறக்கி விடப்பட்டதன் மூலமாகத்தான் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு ஸ்டார் தொகுதி அப்படின்னு பார்க்கப்பட்டது. ஏற்கனவே திமுகவுடைய சிட்டிங் எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், அதே நேரத்தில் ஏற்கனவே எம்பியாக இருந்த ஜெயவர்தன் அப்படின்னு சொல்லி அதனால மிக முக்கியமான ஒரு தொகுதியாக பார்க்கப்பட்டு இருந்துச்சு. இந்த தொகுதி படித்த மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள், வெளி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி அப்படிங்கிறனால இந்த தொகுதியில் சமுதாய ரீதியாக மிகப்பெரிய அளவில் வாக்குகள் செல்வதற்கான சூழல் இங்கே கிடையாது. ஏன்னா இது ஒரு டெவலப்பிங் ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா மிக பெரிய பெரிய பில்டிங்கள், ஐடி செக்டார்கள், இப்படி பெரிய அளவில் இருக்கக்கூடிய வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள் அப்படின்னு இங்கே குடியேறியவர்கள் தான் வாக்காளராக அதிக அளவில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த முறை சுமார் 35,000 வாக்காளர்கள் புதிய வாக்காளராக வாக்களிக்க இருக்காங்க. கடந்த முறை தேர்தலில் இருந்ததை விட 35,000 பேர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த புதிய வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு துருப்பு சீட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர்களுடைய வாக்கும் மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்னு எடுக்கும்போது அப்போ ஆளுநராக இருந்து என்ன காரணத்துக்காக தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டு இங்கே களத்தில் இறங்கியிருக்காங்க. அப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவரை வெற்றி பெற வைக்க வேண்டிய நிலையில் தீவிரம் எடுத்து களமாடுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லோரும் மத்தியிலுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. அதே நேரத்தில் சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய மீண்டும் களம் கண்டிருக்கக்கூடிய தமிழச்சி தங்கபாண்டியனை பொறுத்த வரைக்கும் அவர் செல்லக்கூடிய பகுதியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதியில் சென்னையில் கடந்த ஆண்டு வெள்ளம் ஏற்பட்ட போது எங்கே போயிருந்தீங்க அப்படின்ற கோஷங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவினரே முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஸோ இங்கே லோக்கலில் இறங்கி மக்களுடைய தேவைகளை சிட்டிங் எம்பியாக இருந்து கொண்டிருக்கிற தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் தவறிவிட்டார் அப்படிங்கிற விமர்சனங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா திமுக மட்டத்தில் ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதிகளை அப்படியே 3 தொகுதியையும் தூக்கி விட வேண்டும் அப்படிங்கிற நிலையில் தான் திமுக தலைமை இருந்துட்டு இருக்காங்க. இந்த தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஃபேக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
எந்த அலை தமிழகம் முழுவதும் வீசுகிறதோ, அதாவது எந்த கட்சி வெற்றி பெற போகிறது அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்புகள் வெளியாகி தமிழகம் முழுவதும் பரவலாக பேசப்படுகிறதோ அந்த கட்சி தான் இங்கே தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வந்துகிட்டே இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னது போல தான், வெளி மாவட்டத்தை சார்ந்த வெளி மாநிலங்களை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறனால மற்ற மாவட்டங்கள் தமிழகம் முழுவதும் எப்படி இருக்குது அப்படிங்கிற நிலையில் இங்கே வெற்றி திசை மாறி சென்றுகிட்டே இருக்கும். அதனால இவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத தாண்டி தமிழகம் முழுவதும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கணும். இதுவரைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் திமுக அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் அப்படிங்கிற கருத்துக்கள் இருப்பதன் அடிப்படையில் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பாக களம் கண்டுக்கக்கூடிய தமிழச்சி தங்கப்பாண்டியன் வெற்றி பெற போகிறார் அப்படிங்கிற மனநிலை திமுக மட்டத்தில் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் தலைகீழாக மாறி இருக்கிறதையும் நேரடியாக நாம செல்லும் போது பார்க்க முடிந்தது. நாம இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளான விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, வேளச்சேரி, தியாகராய நகர், மயிலாப்பூர், சோழிங்கநல்லூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் சென்று மக்களை பார்க்கும்போது சிட்டிங் எம்பி மீது கடுமையான விமர்சனங்களை முன்வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசால் கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்களும் அவர்களுக்கு சரிவர போய் கிடைக்கல அப்படிங்கிற விமர்சனங்களும் இங்கே இருக்கக்கூடிய, அதாவது பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டங்கள் மாநிலத்தை சார்ந்த மக்கள் இருந்தாலும் காலங்காலமாக இங்கே வசிக்கக்கூடிய சென்னை வாசிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இந்த திட்டங்கள் கிடைக்கல அப்படின்னா விமர்சனங்களையும் முன் வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சியும் பொய் சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்று வேலைகள் பண்ணி இந்த தொகுதியில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம நேரடியாகவே களத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயவர்தன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த தொகுதியில் சிட்டிங் எம்பியாக இருந்தவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுடைய மகன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் ஜெயவர்தனை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக ஒரு பக்கம் களமாடி வந்துகிட்டே இருக்காங்க. இவரை பொறுத்தவரைக்கும் மீனவர் சமுதாயம் அப்படிங்கிற மத்தியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு ஜெயவர்தனுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி மிகவும் எதிர்பார்ப்பது பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்பார்க்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தெலுங்கு மொழி பேசக்கூடிய வன்னியர்கள் சுமார் 2 லட்சம் பேர் இந்த பகுதியில் இருக்கிறதுனால பாட்டாளி மக்கள் கட்சி மூலமாக பாமக மூலமாக அந்த வாக்களை அறுவடை செய்து விடலாம் அப்படிங்கிற நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனாலும் இங்கே பாரதிய ஜனதா கட்சி 2 அணியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கதை நாம் வெளிப்படையாகவே பார்க்க முடிஞ்சிச்சு. 2 அணி அப்படின்னா அண்ணாமலை வந்த பிறகு உருவாகிய அணிக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தலைவராக இருக்கும்போது இருந்த அணிக்கும் இடையில இங்கே மிகப்பெரிய ஒரு பிரிவினைவாதமே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது தமிழிசை கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட பிறகு தமிழிசை தலைவராக இருக்கும்போது இருந்த டீம் தான் தமிழிசைக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை மூலம் உருவாக்கப்பட்ட டீமை பொறுத்த வரைக்கும் தமிழிசை டீம் எங்களை எதுவுமே கேட்கல, எங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விலகி இருக்கிறதே நம்ம பார்க்க முடிஞ்சது. இது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் நம்ம பார்க்க முடியும். அதாவது பாஜக வேட்பாளர் களத்தில் இருந்தும் பாஜக வளரக்கூடிய கட்சியாக தான் இருக்கு. இந்த தொகுதியில் பாஜக இதுவரைக்கும் வெற்றி பெற்றதே கிடையாது. ஒரு வளரக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கட்சி 2 அணிகளாக இருக்கக்கூடிய நிகழ்வு பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மூலமாக களம் கண்டிருக்கக்கூடிய தமிழிசையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி பின்னோக்கி நிலைக்கு சொல்றாங்க. அப்போ இந்த இருமுனை போட்டியில் எந்தெந்த கட்சிகளுக்கு இடையில இருமுனை போட்டி அப்படின்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில தான் இந்த இருமுனை போட்டி ஒரு பலமான போட்டியாக இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அப்போ தமிழச்சிக்கு கை கொடுக்க போகிறதா ஜெயவர்தனுக்கு கை கொடுக்க போகிறதா அப்படின்னா கூட்டணி அலையன்ஸ், அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்த தொகுதியில் கணிசமான வாக்குகள் இருக்கிறது, பல்வேறு கட்சிகளுக்கு கணிசமான வாக்குகள் இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் உடைய கோட்டையாக இருந்துச்சு. அதன் பிறகுதான் இது கைமாறி திமுக அதிமுக அப்படிங்கிற நிலையில் மற்ற கட்சிகளும் வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுடைய தயவு மற்றும் ஏற்கனவே சென்னை சிட்டியில் வரக்கூடியது தலைநகரில் வரக்கூடிய ஒரு தொகுதி, நேரடியாகவே இந்த தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய 3 தொகுதி மீதும் தனி டீம் போட்டு செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வு. ஏன்னா திமுக வெற்றி பெற்று ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தின் அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவே அவருடைய ஒரு டீமை போட்டிருக்காங்க. இப்படியான செயல்பாடுகள் எல்லாம் தமிழச்சி அவர்களுக்கு இருந்தாலும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில நெக் மூமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதற்கு முந்தைய நிலையில் நாம தென் சென்னை குறித்து பேசும்போது இது பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, கள நிலவரப்படி வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம பேசியிருந்தோம். ஆனால் இந்த 2 வாரங்கள் தாண்டிய நிலையில் இந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி 3வது இடம் அப்படிங்கிற நிலையில் பின்னுக்கு போகும்போது இந்த இருமுனை போட்டி வருது. இந்த இருமுனை போட்டியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பார்வையில் தமிழச்சி தங்கப்பாண்டியனை விட ஒருபடி அதிமுக வேட்பாளர் டாக்டர் ஜெயவர்தன் முன்னிலையில் இருப்பதாகத்தான் சொல்ல முடியும். எங்களோடு இணைந்து தென் சென்னையின் கள நிலவரத்தை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி.